என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜென்ரலான கண்டென்ட், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் வந்து 4 டேஸாக அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், போடலாமா வேண்டாமா, சரிங்களா? ஏன்னா யாருமே இதை பற்றி பேசலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெரிய நிறுவனங்கள் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், யாரும் பேசலை. ஸோ என்கிட்ட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் இப்போ லாஸ்ட் ஆஃப்டர் குரூப் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே என்கிட்ட கால் பண்ணி பேசினாங்க ஃபார் மெயின்ஸ் எக்ஸாம். மெயின்ஸுக்கு என்ன பண்ணலாம், மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட் கொண்டு வந்திருக்காங்க, ரீசனிங்க்கு ஏதாவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் என்கிட்ட பேசினதில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது நான் வந்து சும்மா வந்து எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லலை, என்கிட்ட பேசின ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய அனாலிசிஸ் பண்ணி தான் பேசுகிறேன், சரிங்களா? ஸோ பேசின ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நான் ரீசெண்டாக பேசின எல்லார்ட்டையும் நான் கேட்ட விஷயம், இங்கிலீஷ் மீடியமில் ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்குள்ள 3 மந்த்தோ 4 மந்த்தோ படித்தவங்க கூட 95+, அதாவது அந்த லாங்குவேஜ் ஏரியாவில் 95+, 97 மார்க் போட முடியுது. பட் அதே சினாரியோ அப்படியே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்க அப்படின்னா, தமிழ் மீடியமில் ஒரு 4 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணவங்க, லாஸ்ட் குரூப் 2 அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் 2 எழுதினவங்க கூட 3வது அட்டெம்ப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களால கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4 எழுதியிருக்காங்க. தமிழில் 85, நான் சொல்கிறது நாமினலாக, சரிங்களா? எனக்கு இங்கிலீஷில் வந்து 99 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, 99 மார்க் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் தமிழ் மீடியமில் எனக்கு தெரிஞ்சு டாப்பஸ்ட் மார்க் அப்படின்னா 91 or 90, இதெல்லாம் இதுக்கு மேலே யாரும் சொல்லவே இல்லை, சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் 2 பேருக்கு நியர்பை 8 மார்க்குக்கு மேலே டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த ஸ்டூடெண்டோட குவாலிட்டி, அதாவது 90 போட்டு நான் இதை எதை கம்பேர் பண்ணேன்னா, டோட்டலாக 90 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 90 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க, ஆனால் டோட்டலாக 160 போட்டிருக்காங்க. அதாவது ஜிஎஸ் பார்ட்டில் ஒரு ஸ்டூடெண்டால 70 மார்க் போட முடியுது. அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் தமிழில் இவ்வளோ நாள் படித்து 90 தான் போட முடியுது. அதே சேம் ஒரு இன்னொரு ஸ்டூடெண்டால, அவங்க இங்கிலீஷ் மீடியம், ஆனால் ஜிஎஸ்ல 60 கொஸ்டின் தான் போட முடியுது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்டில் 97 கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரில் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், கட் ஆஃப்ல யார் மேலே வரலாம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். இப்போ ஜென்ரல் நாலேஜ் வைஸ் பார்த்தோம்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால 70 கொஸ்டின் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்க 5 வருஷம் படிச்சதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை காட்ட முடியுது, அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்குது. ஆனால் அதே எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க போறப்போ ஜிஎஸ்ல 50 தான் போட்டிருக்காங்க, 50ஓ 60ஓ. பட் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா 97, 98, 99 அந்த லெவலுக்கு போடுறாங்க. ஸோ இது வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே குறை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம், நோ இஷ்யூ. அது உங்க சைடு நான் எதையுமே சொல்லலை. ஸோ இந்த கொஸ்டின் எடுத்தவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் நம்ம ஈஸியாக எடை போட்டிருக்க கூடாது. ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இன்னும் என்னாலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா கொஸ்டின் லெவலில் கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் மிஸ்மேட்ச் ஆகுது, 10 கொஸ்டின் ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 6 to 10 புக்கை படித்தா மட்டும் போதும். அவங்க எடுத்தவங்க என்ன சொன்ன விஷயம், மார்க் எடுத்தவங்க 6 to 10 தான் படித்தேன், என்னால் இப்போ 95 மேலே போட முடியுதுன்றாங்க. அதுவே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 6 to 10, பழைய புக்கு 6 to 10 ஓல்டு புக், அது இல்லாமல் நியூ புக் 11th 12th, சிறப்பு தமிழ் 11th 12th, இவ்வளோ புக்கையும் படிச்சுமே அவங்களால 85 to 90 ரீச் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து பாருங்க, ஒருவேளை மெயின்ஸ் ரிசல்ட் வருதுன்னு வைங்களேன், ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து மெயின்ஸுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. இப்போ இதில் 150 மார்க் கட் ஆஃப் வைக்கிறாங்க, கட் ஆஃப் 150+ வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. இந்த 150ல் ஈஸியாக ஜிஎஸ்ல வெறும் 52 மார்க் 53 மார்க் எடுத்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டால போக முடியும், தப்பு கிடையாது. அவங்களுக்கு கொஸ்டின் அப்படி கேட்டாங்க. இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதே கெப்பாசிட்டி உள்ளவங்க, அதை விட அதிகமான கெப்பாசிட்டி 4 வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சவங்க, அதை பற்றின நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க, ஜிஎஸ்ல 70 மார்க் போட்ட ஒரு ஸ்டூடெண்டால இப்போ 79 மார்க் தான் தமிழ்ல போட முடியுது. 70 + 79 149. அவங்களால 1 மார்க்ல வேலைக்கு போக முடியல, சரிங்களா? ஸோ இப்போ இதை யாரை நம்ம தப்பு சொல்ல முடியும்? ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு கீழே எல்லாருமே கமெண்ட் பண்றீங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து என்னோட அடுத்த ஸ்டெப் கண்டிப்பா இருக்கும், சரிங்களா? நான் இது வரைக்கும் எதுக்கும் பேசாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றோம், ஸோ சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் கரெக்டான விஷயமா? ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே மூவ் பண்ணி அடுத்த லெவல் போயிடணும்னு தான் நான் நினைப்பேன். இந்த டைம் விட்டீங்களா, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த விஷயம் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆனா யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாம் அதிகமாக இங்கிலீஷ் மீடியம் தான் பாஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். குரூப் 1 சைடு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸே இப்போ போறது கிடையாது, சரிங்களா? அதுக்கு இது ஒரு ரீசனா கூட இருக்கு. இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா குரூப் 1 எக்ஸாம் எழுதுறதே இல்லை நிறைய பேர். ரீசன் என்ன அப்படின்னா இங்கிலீஷுக்கு தான் மார்க் போடுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் பரவி இருக்கக்கூடிய விஷயம். இதுல இப்போ தமிழ் மீடியம்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு ஹையர் லெவல் போகணும்னா அவங்க கையில இருக்கிறது குரூப் 2 மட்டும்தான். இப்போ இந்த குரூப் 2 குரூப் 2ஏவும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னாங்கன்னா அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? நான் 2 பேரும் ஈக்குவலாக தான் பேசுறேன், யாரையும் என்ன தப்புன்னு சொல்லலை. கொஸ்டின் லெவல் ஸ்டாண்டர்டா இருந்திருக்கலாம், சரிங்களா? ஒருவேளை இதுக்கு நம்ம ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றாங்க, தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல கவர்மெண்டால என்ன மெஷர் இதுக்கு எடுக்க முடியும்?
ஸோ இது நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இதுக்கான கொஸ்டின் ரைஸ் பண்ணவே இல்லை, இது ஒருவேளை யாருக்கோ தெரிஞ்சு கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கோ யாருக்கோ தெரிஞ்சா ஸோ அடுத்த டைமா திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் அந்த வீடியோ கொடுக்குறேனே தவிர யாரையும் நான் குறை சொல்லலை. பட் டிஎன்பிஎஸ்சி போர்டு இதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் சரிங்களா. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் இப்போ ஒரு வேலை ப்ரிலிமினரி கிளியர் ஆகுதுன்னு வைங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 70% ஆஃப் பீப்புள் இங்கிலீஷ் மீடியமா தான் இருப்பாங்க. அந்த பார்டர்ல தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுமே ஜிஎஸ்ல 100க்கு அதாவது மேத்தமெட்டிக்ஸும் ஜிஎஸும் சேர்த்து 100க்கு 70 கொஸ்டின் போட்டவங்க மட்டும்தான் இந்த டைம் மெயின்ஸுக்கு போக முடியும். ஆனா அதுவே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால 50+ போட்டிருந்தா கூட ஜிஎஸ்ல ஜிஎஸ் கஷ்டம், அந்த பார்ட்டை வச்சு தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கு இப்போ சரிங்களா. ஏன் அப்படின்னா இங்க ஈஸியா இருக்கக்கூடிய பார்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈஸியாகவும் தமிழ் மீடியத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் ஆயிருச்சு. இப்போ இதுக்கு கவர்மெண்ட் என்ன மெஷர் எடுக்கலாம்? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் திங்க் பண்ற விஷயம், ஒருவேளை தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் லெவல் வேரி ஆனதுனால நார்மலைஸ் பண்ணலாமா, இதை கவர்மெண்ட் திங்க் பண்ணலாம் சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி போர்டில் நார்மலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஸோ இதுக்கு நிறைய பேர் சேர்ந்து குரல் கொடுத்தா ஒருவேளை இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. நான் எப்பவுமே அதிகமா விஷயத்தை திங்க் பண்ணி தான் ஒரு விஷயத்த பேசுவேன் சரிங்களா. இப்போவுமே 1 வீக்கா நான் மெயின்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இப்போ நான் பேசுறதுக்கு காரணம் மெயின்ஸுக்கான ரீசனிங் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட விஷயம், ஸோ இது உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டு பாருங்க இந்த விஷயம் உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்னு. லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் நிறைய பேர் 140+, 135+ போட்டுட்டு 135க்கு மேல எடுத்தவங்க மெயின்ஸுக்கு ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அரௌண்ட் 50, 60, 70,000 பே பண்ணி ஒரு சில நிறுவனங்களை ஜாயின் பண்றீங்க சரிங்களா. நான் இது வந்து பாத்தீங்கன்னா யாரையும் குறை சொல்ற விஷயம் கிடையாது. ஒரு நிறுவனம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில பாலிசிஸ் இருக்கும், அதுபடிதான் அவங்க ரன் பண்ணுவாங்க சரிங்களா. ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்மளோட மென்டாலிட்டி, ஒருவேளை நமக்கு மெயின்ஸ் வந்து அந்த டைம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கான ஷார்ட் டியூரேஷன்ல படிக்க முடியாம போயிருச்சுன்னா முன்னாடி இருந்தே படிக்கலாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஜாயின் பண்ணிடுறோம். அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 50% ஆஃப் பீப்புள் போன டைம் எங்கேயோ கடன் வாங்கி கட்டி 50,000 60,000 ரூபாய்க்கு மேல அவங்களால திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கவும் முடியல, ரிட்டர்ன் வாங்கவும் முடியாது. அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா சேம் திங் அவங்களால வேற எக்ஸாம் படிக்கவும் முடியல. ஸோ திரும்ப வந்து ஒருவேளை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒருவேளை மெயின்ஸ் வராதவங்களுக்கு ஸோ அந்த நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ரிலிம்ஸுக்கான வாய்ப்பையாவது கொடுத்துருக்கலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்த ப்ரிலிம்ஸ்க்கு படிங்க, மெயின்ஸ் வரலனா அந்த ஆல்டர்னேட் வாய்ப்புகளா கொடுத்துருக்கலாம். ஸோ அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த டைம் என்கிட்ட கேட்ட விஷயம், நான் மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்றேன்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்டை பேசினேன். அப்போ சொன்னப்போ எல்லா சப்ஜெக்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலயும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கொஸ்டின் பேப்பர் டஃப்ன்றது மட்டும் பேசல, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஒருவேளை நீங்க இப்போ ப்ரிலிம்ஸ்ல 150+ போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மெயின்ஸுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி மெயின்ஸுக்கு ட்ரை பண்ண போற ஒவ்வொரு ஆளுமே 150 மார்க் மேல போட்ட ஒவ்வொருத்தவங்களுமே எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க கண்டிப்பா சரிங்களா. அப்போ நீங்க வந்து சிலபஸை எடுத்து டீகோட் பண்ணுங்க. சிலபஸை எடுங்க, சிலபஸ்ல நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத பிரிங்க. இந்த தேவையான போர்ஷன் ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு, தென் எந்தெந்த மெட்டீரியல் இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், இதை எடுத்து வைங்க. ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க, கொண்டு போகலாம் சரிங்களா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயமும் இருக்கு. ஏன்னா நீங்க ப்ரிலிமினரி படிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒருத்தவங்களை மெயின்ஸுக்கு ரெடி பண்ண போறது கிடையாது. நீங்க ப்ரிலிமினரியில ஆல்மோஸ்ட் 70 to 80% வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ குரூப் 2வா 2A இப்போ நீங்க குரூப் 2 போனோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கிற விஷயத்த ஷார்ட் பண்ணி எழுதுற விஷயத்த அதிகப்படுத்தணும். நீங்க உங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்டை எலாபரேட்டா நீங்க எப்படி எழுதுறீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க விஷயம் சின்னதுதான், கொஸ்டின் ஒரே வரி தான். அந்த கொஸ்டினை நம்ம 5 மார்க் எழுதுறோமா, 10 மார்க் எழுதுறோமா, 15, 20 அவங்க கொடுத்துருக்க மார்க் அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத முடியுதா, நமக்கு அந்த நாலேஜ் இருக்கா, பிராட் திங்கிங் இருக்கா. ஸோ இதுதான் மெயின்ஸ்ல பாக்குறாங்க. ஸோ இதுவே ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின்ஸ்ல குரூப் 2A பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்தவரை நீங்க ப்ரிலிமினரிக்கு என்ன எஃபோர்ட் போட்டீங்களோ அதே எஃபோர்ட்டை 11th 12th புக்ல போட்டீங்கன்னா, ஏன்னா 6 to 10 தெளிவா முடிச்சிட்டோம் சரிங்களா. இதை உங்களுக்கு இன்னொரு ஆள் வந்து மறுபடியும் சொல்லி தரணுன்ற அவசியம் கிடையாது. 6 to 10 புக்கை வரியா முடிச்சிருப்பீங்க. 11th 12th சில பேர் டச் பண்ணிருப்பீங்க. இப்போ அதை கொஞ்சம் எலாபரேட்டா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும் வித்தவுட் எந்த ஒரு இன்வால்மெண்ட், யாரோட இன்வால்மெண்ட்டும் இல்லாமே சரிங்களா. ஸோ அப்போ மெயின்ஸுக்குன்னு சொல்லி நீங்க தனியா போய் இப்பவே ஜாயின் பண்ணி ஸோ பின்னாடி யோசிக்கணுமா அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் பேட்ச் போடுறப்ப கூட மெயின்ஸுக்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா. October 1 தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்குள்ள கீ வரட்டும், பசங்க அனலைஸ் பண்ணிட்டே ஜாயின் பண்ணட்டும் அப்படின்னு தான் கொடுத்துருந்தேன். அதுலயும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு ஒரு வேளை மெயின்ஸ் வரலனா நான் இப்ப ஜாயின் பண்ணிட்டேன், அதாவது மெயின்ஸுக்கான ரீசனிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு வேளை ரிசல்ட் வரல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்ப என்னால முடிஞ்ச விஷயம், நீங்க மெயின்ஸ் ஜாயின் பண்றீங்க, உங்களால ஒரு வேளை மெயின்ஸ் கிளியர் ஆகல உங்களுக்கு அப்படின்னா அடுத்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு ப்ரிலிம்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த போர்ஷனையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். நீங்க கெட்டுனதுக்கு ஏதோ ஒருத்தா பண்ணிடலாம் அப்படின்றது நான் சொன்ன விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்ட. இப்போ நான் இதை உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்ட மெஷர்.
என்ன நடந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகி தான் ஆகணும். ஒருவேளை குரூப் 2 வந்துச்சுன்னா நீங்க படிக்கலாம் அடுத்து மெயின்ஸுக்கு. குரூப் 2 வரலைன்னா அடுத்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஏதோ ஒரு எக்ஸாமை டார்கெட் பண்ணி போகலாம் உங்களுக்கான ஏஜை பொறுத்து. சரிங்களா? ஸோ ஒரு சில மெம்பர்ஸ் ஒரு 4 வருஷமாவோ 5 வருஷமாவோ இந்த வருஷம் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்களோட லைஃப் இப்போ கொஸ்டின் மார்க். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சில பேர் இப்போ இனிஷியலா உள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் அப்படிங்கிறது ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அதாவது கொஸ்டின் லெவல் ரொம்ப டஃப் ஆக்கி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை ரொம்பவே டவுன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நாளைக்கே ஒரு வேளை தமிழ் மீடியம் கொஸ்டின் ஈஸி ஆகி இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் டஃப் ஆச்சுன்னா நாளைக்கு உங்களுக்காகவும் ஒரு ஆள் பேசுவாங்க. கண்டிப்பா நான் பேசுவேன். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் கேட்கும் போது தான் எனக்கும் அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வந்துச்சு. நான் நார்மலா அதை கேட்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எல்லாரும் நார்மலா பேசுறது தானே. எக்ஸாம் எந்த எக்ஸாம் முடிஞ்சாலுமே சில குறைகள் நிறைகள் சொல்லதான் செய்வாங்க. 100 பேர் இருக்காங்கன்னா 90 பேர் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஒரு 10 பேருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவங்களோட கமிட்மெண்டால அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ண முடியாது. அதனால அவங்க ஏதோ ஒன்று குறை சொல்லுவாங்க, அவங்க சரியா எழுதாம சொல்லுவாங்க, அதெல்லாம் வேற. பட் இப்போ நடந்திருக்க விஷயம் நல்லா அனலைஸ் பண்ணி நான் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பேசுனதை வச்சு நான் சொல்றேன். கண்டிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் ரொம்பவே டஃபா இருக்கு. சரிங்களா? இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். இப்போ அடுத்த கட்டமா நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்? சரிங்களா? நான் கீழே ஒரு குரூப் லிங்க் வைக்கிறேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டாக் போட்டு சப்போர்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். சரிங்களா? இது நாட் ஓன்லி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டைம் அஃபெக்ட் ஆயிருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால சப்போர்ட் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒருவேளை நாளைக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒருவேளை உங்க பார்ட் மட்டும் கஷ்டமாச்சுன்னா அப்பயும் உங்களுக்காக பேசிதான் ஆகணும். சரிங்களா? அதனால என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. முதல்ல அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப் ஓப்பன் குரூப்பா தான் இருக்கும். அந்த குரூப்ல தேவையில்லாம ஏதாவது ஒன்று ஷேர் பண்றது, ஸோ அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டோ வேற எதுவும் பண்ணாதீங்க. என்ன டிசிஷன் எடுக்க போறோம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த விஷயத்த நம்ம இப்ப கேட்காமையே விட்டோம்னா, இது நம்ம கேட்கறதுனால என்ன மாறும் அப்படிங்கிறது வேற. ஒருவேளை நம்ம அதை கேட்காமையே விட்டு இன்னும் அடுத்து வரக்கூடிய இன்னொரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி 2025-26ல நீங்க அடுத்த குரூப் 2 எழுதி அடுத்த குரூப் 2லையும் இப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? உங்க லைஃப் கொஸ்டின் மார்க். நல்லா யோசிங்க. சரிங்களா? ஸோ இதை நான் யாரையுமே குறை சொல்றதுக்காக கேட்கல. இப்போ டிஎன்பிஎஸ்சி போர்டு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, அவங்க அதுக்கான பதிலை சொல்லி தான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா வேற வழி கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 38-39 வயசுல ஏஜ் லிமிட் இல்லாதனால குரூப் 2 எக்ஸாம் எழுதுறாங்க. பட் 38-39 வயசா ஒருத்தவங்க வேலைக்கு போகாம இருக்கிறாங்க, இல்ல இதுல நான் வேலை வாங்கிடுவேன்னு சொல்லி இவ்வளவு நாள் கண்டினியூ பண்ண வேலையை விட்டுட்டு இந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இதோட டிராபேக் என்ன? நீங்க கொடுத்த கொஸ்டினால அவங்க லைஃப் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒன்னு தமிழ் இங்கிலீஷ் பார்ட் இல்லாம ஜிஎஸ் பார்ட்டை வச்சு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணலாமா? ஸோ இதை டிஎன்பிஎஸ்சி போர்டுக்கே டைரக்டா இந்த மெசேஜை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கான சொல்யூஷனை அவங்க தான் எடுக்கணும். சரிங்களா? ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது ஒருவேளை இதுக்கான ரிசல்ட்டை வேற எப்படி பப்ளிஷ் பண்ணலாம், இல்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நார்மலைஸ் பண்ணி அந்த லெவல் ஆஃப் மார்க், அதாவது இப்போ 1,00,000 பேர் இங்கிலீஷ் மீடியம்ல 97, 98 ஆல்மோஸ்ட் 95க்கு மேல எடுத்து தமிழ் மீடியம்ல 95க்கு மேல ஒரு 1000 பேருக்குள்ளதான் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கம்பேரிசன் ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி போர்டு கையில இருந்துச்சுன்னா அவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்கை நார்மலைஸ் பண்ணி தருவாங்களா? ஏன்னா இதனால பாதிக்கப்படக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த டைம். சரிங்களா? இது யாருக்கு வேணா நடக்கலாம். திரும்ப திரும்ப சொல்றேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயம் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். ஓகே? ஸோ இதுக்கு நான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். ஸோ இது வரைக்கும் நான் எதிர்பார்த்த வரைக்கும் 1 வீக்கா யாருமே இதை பத்தி பேசல. ஓகேங்களா? அது ஏன் பேசல என்னன்னு தெரியல. ஸோ அதனால இதுக்கப்புறமும் நம்ம இப்படியே சும்மா இருந்தோம்னா அடுத்த கால் ஃபார் ஒருவேளை அடுத்து வரக்கூடிய குரூப் 2 இருக்கலாம், குரூப் 1 இருக்கலாம். பட் குரூப் 1 எனக்கு தெரிஞ்சு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் போக மாட்டாங்க. ஏன்னா நான் பேசுறப்பவே ஒரு சில காலில் 10 பேர் பேசுறாங்கன்னா அதுல ஒரு 7-8 பேர் குரூப் 1க்காக பேசுறவங்க. ஸோ குரூப் 1 தமிழ் எழுதுனா பாஸ் பண்ண முடியுமா அந்த நம்பிக்கை இல்லாம தான் உள்ளே வர்றாங்க. ஸோ இப்போ அதே தான் குரூப் 2க்கும் நடந்திருக்கு. இப்போ குரூப் 2ல இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் தமிழ் மீடியம் படிச்சவங்க ஒன்லி குரூப் 4 எக்ஸாம் தான் எழுதணுமா, குரூப் 4 போகக்கூடாதா? ஸோ இவ்வளவு கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போர்டு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பதிலை வந்து ஒரு ஆள் கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஏதாவது ஒரு வழி கொண்டு வரணும், கொண்டு வந்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சரிங்களா? ஸோ ஓப்பன் குரூப்பா கீழே வைக்கிறேன். அதுல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அதுக்கான என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு கூட காலையில ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசினாங்க, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார், நீங்க யூடியூப்ல இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் பேசுறது பிரச்சனை இல்லை, நான் பேசுற விஷயத்த நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? இப்போ நான் பேசுறேன். ஸோ இது நாளைக்கு ஒரு விஷயம் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்றோம்னு வைங்களேன். நாளைக்கு இதை நம்மளே போய் கேட்கலாம், என்ன பண்ணலாம், யார்கிட்ட பேசலாம் முடிவு பண்றோம். ஸோ இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படி இதை பிரபலப்படுத்த போறோம், இதுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? ஏன்னா சில பேர் இப்பதான் எழுதியிருப்பாங்க, சரி ஓகே முடிஞ்சலன்னு போயிருவோம். ஸோ இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம்? இது நான் ஒரு ஆள் பேசுறதால மாறாது. முடிஞ்சா உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் இருந்தா நீங்களே இதை பத்தி பேசுங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல
இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கஷ்டப்பட்டு படிச்சு அஃபெக்ட் ஆனாதான் அவங்களுக்கு அதோட ஃபீல் தெரியும். புதுசா வந்து எழுதி பார்த்தவங்களுக்கு இதுல ஃபீல் தெரியாது. நான் சொல்றது ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ் நியர்பை 35 அபோவ் இருக்கிறவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சரிங்களா? லைஃப்ல பல விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க. பல வருஷங்களா வந்து இதுதான் நோக்கம் வச்சு மூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அடுத்து என்ன பண்ண போறாங்க, அதுதான் இப்போ கொஸ்டின் மார்க். சரிங்களா? ஸோ இதே சினாரியோ இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு உங்களுக்கும் வரலாம். இதே மாதிரி கண்டினியூ ஆனா ஸோ முடிஞ்ச வரை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. இதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட மூவ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா யோசிப்போம். கண்டிப்பா அடுத்த கட்ட மூவுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும், குரூப் 2 அண்ட் குரூப் 2A, அடுத்து 2025 குரூப் 4, இதுல ஏதோ ஒன்று நம்ம டார்கெட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச ஒர்க்கை நம்ம எஃபோர்ட் போடுறோம். பட் அதையும் தாண்டி இந்த டைம் இதுதான் ரிசல்ட், இதுக்கு மேல எதுவும் கிடையாதுன்னு சொன்னாலுமே அடுத்த டைம் ஒரு டைம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க கொஞ்சமாவது யோசிப்பாங்கல்ல. அவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லல. நம்ம சொல்ற கொஸ்டின் கேட்கிறோம், அவங்க நமக்காக பயந்து எடுக்க போறாங்கன்னு கிடையாது. இவ்வளவு பேர் லைஃப் அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் எடுக்கும்போது இந்த ஒரு சின்ன யோசனையோடு எடுக்கணும்னு தெரியும்ல. இவங்களுக்கு எவ்வளவு டஃப்னஸ் வைக்கிறோமோ அதே டஃப்னஸ் தான் அவங்களுக்கு வைக்கணும். ஏன்னா இது ரெண்டும் காமன் பேப்பர் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் கிடையாது. ஸோ இதுக்கு அப்புறமாவது யோசிச்சு பண்ணுவாங்கல்ல. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த லெவல் டஃப்னஸ்ல கொஸ்டின் வைக்கிறோமோ அதே தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணாமலாம் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியமுக்கு இந்த சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம், தமிழ் மீடியமுக்கு எங்க இருந்து எடுக்கிறோன்னே தெரியாம 15 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோமே, இவன் எங்க போய் படிப்பான், இதெல்லாம் யோசிக்கணும்ல. ஸோ இதை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் டிஎன்பிஎஸ்சி போர்டு எனக்கு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. பட் அது எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது தெரியாமலாம் யாரும் பண்ண முடியாது. கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கும் கொஸ்டின் லெவல் தெரியும். சரிங்களா? ஸோ இப்ப இதுக்கான முடிவு கண்டிப்பா கிடைக்கணும். அதே பக்கம் நம்மளோட அடுத்த கட்ட மூவ். சரிங்களா? அடுத்த கட்ட மூவ் நம்ம என்ன பண்ண போறோம். இப்ப குரூப் 2 2A மெயின்ஸ் படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல 6 to 10 முடிச்சிட்டோம். புக் எடுத்து வச்சுக்கோங்க. 11th 12th புக் எடுங்க. சிலபஸை முதல் டீகோட் பண்ணுங்க. சிலபஸ்ல நமக்கு எதெல்லாம் தெரியும், எதெல்லாம் புதுசா கத்துக்கிட போறோம், முதல் அதை எடுத்து பிரிச்சு செப்பரேட்டா பிரிச்சு வச்சுட்டு எது நமக்கு நல்லா தெரியாதோ அந்த பார்ட்டை டெய்லி படிக்க ஆரம்பிங்க. எது நமக்கு நல்லா தெரியுமோ அந்த பார்ட்டை டெய்லி ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுக்கு என்னால முடிஞ்ச பிளானை நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல்ல உங்களுக்கு மெயின்ஸ் பத்தி வாரம் ஒரு நாள், அதாவது சாட்டர்டே ஆர் சண்டே ஒரு ஹாஃப் டே லைவ் நான் கொடுக்குறேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஸ்கூல் புக்கு 11th 12th புக்கா இருக்கும். சரிங்களா? என்னால முடிஞ்ச சோர்சஸை நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ 11th 12th புக்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பயாலஜில எங்க இருக்கு, அது மாதிரி ஜாகிரபில என்ன வந்திருக்கு, அது மாதிரி 11th 12th நமக்கு நவீன மாடர்ன் இந்தியா பாடத்துல எந்தெந்த போர்ஷன் கவர் ஆகுது, பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கு பிளஸ் 11th 12th சேர்த்து நம்ம மெயின் சஸ்பெக்ட்ல எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது நான் போன குரூப் 2 கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா சொல்றேன். பட் நீங்க தான் படிக்கணும், நீங்க தான் எழுதி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் கிளாஸ் ஜாயின் பண்ண வேண்டாம், நம்மகிட்ட ஜாயின் பண்ண வேண்டாம். மற்றபடி உங்களோட விஷயம். நான் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பார்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சேம் டைம் அப்படியே இன்னொரு சைடு பேரலா இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்க பார்ட் அப்படின்னா ரீசனிங். சரிங்களா? ரீசனிங்க்கும் 1 or 2 வீடியோஸ் வீக்லி நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? அந்த ரீசனிங் பேட்ச்ல தான் சில பேர் கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா? அதனால சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இதுலயே நம்ம நின்றுலாமா, இல்ல இப்படிதான் கேட்பாங்கன்னு நினைச்சு விலகிடலாமா, விலகலாம் கூடாது. அடுத்த டைம் அது மாறும். ஸோ அதுக்குள்ள நம்மளோட ட்ராக், நம்ம போய்கிட்டு இருக்க ட்ராக்ல கரெக்டா டிராவல் பண்ணி போகணும். ஸோ மெயின்ஸா இல்ல குரூப் 2A மெயின்ஸா, குரூப் 2A மெயின்ஸ்னா அப்ஜெக்டிவ் தான். அப்ஜெக்டிவ் பொறுத்தவரை இப்ப படிச்சதோட கொஞ்சம் அப்டேட் பண்ணா போதும். 4 ஆப்ஷனோட தான் கொஸ்டின் வரப்போகுது. ஸோ அதுல நீங்க அப்டேட்டடா இருக்க வேண்டிய விஷயம் ரீசனிங். ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிலேயே ரீசனிங்கை மட்டும் ஒரு பார்ட்டா வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றுலேயே. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டிங்கிற பார்ட் இருந்திருக்கும். பட் டிஎன்யூஎஸ்ஆர்பில கூட சைக்காலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரீசனிங் மட்டும் ஒரு தனி பார்ட்டா 40 கொஸ்டின் கேட்கக்கூடிய பார்ட்டா வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம எந்த மாதிரி எஃபோர்ட் போடணும், இதை நான் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? நீங்க ரீசனிங் எப்படி படிக்கணும், எந்தெந்த போர்ஷன்லாம் படிக்கணும், நான் தனியா ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோவை வச்சு நீங்களே படிக்க முடிஞ்சா தனியா படிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம், எந்தெந்த டாபிக் முக்கியம், எந்த டாபிக்ல வெயிட்டேஜ் கொடுக்கலாம், பேஸ்ட் ஆன் எஸ்எஸ்சி ரயில்வேல அதிகமா கேட்கிற கொஸ்டின்ஸ் வச்சு நான் சொல்றேன். சேம் டைம் இது மட்டும் நம்ம லைஃப்னு சொல்லி இதே ட்ராக்ல போகாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி ஜிடி, ரயில்வே என்டிபிசி அண்ட் ரயில்வே ஆர்பிஎஃப், ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா என்டிபிசி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல டிகிரி குவாலிபிகேஷனுக்கான ஓப்பனிங் இப்ப இருக்கு. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை மட்டுமாவது பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா நார்மலா நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஈஸியான எக்ஸாம், இங்கிலீஷ் கிடையாது, எக்ஸாம் தமிழ்ல இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்டிபிசில அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 20ஆம் தேதி ஒரு கால் ஃபார் வரப்போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சவங்களுக்கானது. சரிங்களா? இந்த 12th அண்ட் டிகிரி முடிச்சவங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில 10th 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎன்பிஎஸ்சில கூட தனி எக்ஸாம் கிடையாது. என்டிபிசில 12th முடிச்சவங்களுக்கு தனியா ஒரு எக்ஸாம் இருக்கு.
ஸோ அந்த 12th டிகிரி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண போறாங்க. ஸோ 12th டிகிரி முடிச்சவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. செப்டம்பர் 21 கால் ஃபார் வரும், அதை அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நியர்பை 3000 வேகன்சி வரப்போகுது. அதே மாதிரி 8000 வேகன்சி 8113 வேகன்சி கிராஜுவேட் லெவல்ல வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, இதுலயும் கொஞ்சம் அவேர்னஸை வளர்த்துக்கோங்க. ஸோ இதுல நம்ம சைடு இருக்க டிராபேக் என்னன்னா, நம்ம இதுல போய் அப்ளைவே பண்ண மாட்டோம். அப்புறம் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போனா ஹிந்திக்காரனா இருக்கா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஹிந்தியில இருக்கவங்க தான் அப்ளை பண்றாங்க, வடநாட்டுல அப்ளை பண்றாங்க, அவங்க தான் எழுதுறாங்கன்னா அவங்க தான் வேலைக்கு வருவாங்க. நம்மளும் அப்ளை பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு முதல்ல ஃபீல் பண்ணணும். ஸோ நம்மளால முடியுமா முடியாதுன்னு அப்புறம் டிசைட் பண்ணணும். நம்ம அந்த எக்ஸாமையே எழுதாம சிலபஸையே பார்க்காம நம்மளால இது முடியாதுன்னு நினைச்சா எப்படி? இப்போ டிஎன்பிசிக்குள்ள ஆப்டிடியூடும் வந்துருச்சு, ரீசனிங் வந்துருச்சு. இப்போ ரெண்டையும் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஏன் என்டிபிசி எழுதக்கூடாது? ஏன் நம்ம ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்குள்ள போகக்கூடாது? யோசிங்க. கண்டிப்பா நம்ம போகலாம். நீங்க நினைச்சா ரயில்வே, எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாவே கிளியர் பண்ண முடியும். இந்த அளவுக்கு டிஎன்பிசி அளவுக்கு நைட்டு பகலா எஃபோர்ட் போடுற ஒரு ஸ்டூடெண்டால என்டிபிசி எக்ஸாமை அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். சாதாரண விஷயம் அது. சரிங்களா? அதனால நீங்க இந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. இது ஒரு சைடு இப்போ மூவ் ஆக போகுது. கண்டிப்பா கீழே நான் அந்த சேனல் லிங்க் வைக்கிறேன், அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை டிஸ்கஸ் பண்ணுவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா சப்போர்ட் பண்றவங்க கீழே ஜாயின் பண்ணுங்க. அதுக்கான அடுத்த கட்டமும் நம்ம டெலகிராம்லயும் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு, நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணலாம். நானும் பல நிறுவனங்கள்ல பேசுறேன். ஸோ அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இதை ஒரு பெருசாவே நம்ம கொண்டு போகலாம் டிஎன்பிசி போர்டுக்கு. ஸோ கண்டிப்பா அதை வச்சு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் கிடையாது, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 500 மாணவர்களுக்கு மேற்பட்ட கருத்து இது. ஸோ இதை எடுத்துக்கிட்டு இந்த விஷயம் உங்களுக்கும் நடக்கும்னு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி நீங்க அடுத்த லெவல் கொண்டு போனாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல நம்மளாலையும் ஒரு லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு காமிக்க முடியும். சரிங்களா? அதனால எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடந்தாதான் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மளை சுத்தி ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னா அது ஒரு நாள் நமக்கும் நடக்கலாம். ஓகே? ஸோ இப்போ நடந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு தவறுதான விஷயம். அதுக்கு கண்டிப்பா நான் ஆப்போசிட்டா குரல் கொடுத்து தான் ஆகணும். இதை நான் 2 நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ பண்ணியிருக்கலாம். ஏன்னா வேற யாராவது சொல்லுவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நிறைய எப்பயுமே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த டைம் நான் பார்த்த வரைக்கும் யாருமே சொல்லலை. ஆனால் ஃபேக்ட் அதுதான், நம்ம உள்ள இருந்து பார்க்குறப்ப நமக்கு தெரியுது இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டு போய் தான் ஆகணும். ஓகே? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கான முடிவை பார்க்கலாம். அதே மாதிரி லைஃப்ல உங்களுக்கு அடுத்த முடிவையும் கரெக்டா மூவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்குள்ள லாக் ஆகி உங்க லைஃப்பை நீங்க கெடுத்துக்காதீங்க. இது ஒரு சைடு பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் கொண்டு வந்து தான் ஆகணும். அதே டைம் நம்ம லைஃபையும் அடுத்த லெவல் கொண்டு போய் தான் ஆகணும். எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க, எல்லா எக்ஸாமுக்கும் படிங்க. நீங்களே ஓனா உட்காந்து சிலபஸை பிரிங்க. சிலபஸ், ஸ்டடி மெட்டீரியல், சோர்ஸ், இதை தாண்டி செல்ஃப் டிசிப்ளின். என்னால டெய்லி இத்தனை மணி நேரம் படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால கிளியர் பண்ண முடியும். இல்ல யாராவது ஒரு ஆள் என்னை டெய்லி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நான் படிப்பேன், இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்க. டெய்லி நம்மளுக்கான வேலையை நம்மளே கரெக்டா பண்றது. இந்த செல்ஃப் டிசிப்ளின் யார்கிட்ட இருக்கோ அவங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. அதுக்கடுத்து நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி. இது 3 ஒரு மனிதன் லைஃப்ல கண்டிப்பா இருந்தா அந்த மனிதன் தான் வாழ்க்கையின் சாதனையாளன். நீங்க ஒரு சாதனையாளரா இருக்க போறீங்களா இல்ல சாதாரண மனிதரா இருக்க போறீங்களா நீங்களே முடிவு பண்ணுங்க. பட் தொடர்ச்சி இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பீங்க. சரிங்களா? ரெண்டையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அதனால எதை பத்தியும் ஃபீல் பண்ண வேணாம். நடக்கிறது நடக்கும். முடியக்கூடிய விஷயத்தை நம்ம முடிச்சு காட்டணும். அதுவா நடக்கும்னு விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஃபியூச்சர்ல எல்லாமே நல்லதா நடக்கும். எல்லாருமே அரசு அதிகாரியா மாறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.